நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பேன், வேற ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் எந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் என் முதலீடு சேஃபாக இருக்கும், எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த எக்ஸ்போல நீங்கள் கண்டறியலாம். எப்பவுமே இந்த தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து பல வாய்ப்புகளை வந்து தேடிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க நீங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். உடன் பெவரேஜில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய செக்மெண்ட்ஸ் இருப்பாங்க, சலூன் செக்மெண்ட் இருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் லாண்ட்ரி, ஃபார்மசி, ஆட்டோமொபைல், கார், ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலதரப்பட்ட ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸ் டைரெக்டாக வந்து அவங்களே ஸ்டால்ஸ் போடுறாங்க. நீங்கள் யூடியூப் பார்த்தோ, இன்ஸ்டாகிராம் பார்த்தோ, கூகுள் பார்த்தோ ஒரு 3 பிராண்ட் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போ வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா பிராண்டை வச்சு எவாலுவேட் பண்ணி கம்பேர் பண்ணலாம் உங்கள் பிராண்டோட. ஒரு சில செக்மெண்ட்டில் உங்களுக்கு இப்படிலாம் ஃப்ரான்ச்சைசி செக்மெண்ட்டில் பிராண்ட்ஸ் இருக்காங்களேன்னே தெரியாது. அந்த மாதிரிப்பட்ட பிராண்ட்ஸும் இங்கே இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு பிடிச்ச பிராண்டுக்கிட்ட, சார் நான் இன்றைக்கி ஸ்பாட்டில் உங்களுக்கு பே பண்ணுறேன், ஒரு 25,000 அட்வான்ஸ் பண்ணுறேன், எனக்கு 25,000 டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கூட கேளுங்க, பிராண்ட் ஓனர்ஸ் தாராளமாக கொடுக்கும். ஸோ அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஈவெண்ட்டில் நடந்தது நானுமே பார்த்துருந்தேன். ஸோ தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தை மாதத்தில் இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து பல வாய்ப்புகளை வந்து தேடிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க நீங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த 2024 ஒரு பிரம்மாண்டமான ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போ வர February 3-4 சென்னை கிரீன் பார்க்கில் நடக்க இருக்கு. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 எக்ஸிபிஷன் ரொம்பவே கிராண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை வந்து அட்டன் பண்ணி ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு, நிறையா தொழில் எடுக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டே பர்சனலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி இருக்க போகுது, ஸோ ஏன் வந்து இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணணும், ஸோ யாருக்கான ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபர்ஸோடைய ஃபவுண்டர் மிஸ்டர் விவேக் சார் தான் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 1-2 வீடியோஸில் இவரை பற்றி பார்த்துருக்கோம், இந்த ஈவெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, யார் அட்டன் பண்ணலாம், ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலிமா என்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சார் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ். ஸோ நம்ம இந்த ஈவெண்ட் பற்றி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 3-4 வருஷமாக தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஆடியன்ஸுக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2024 ஒரு பெரிய ஈவெண்ட்னே சொல்லுவோம். நான் எப்பயுமே வந்து இவங்களோட ஈவெண்ட்டை பர்சனலாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4வது 5வது ஈவெண்ட் வந்து நம்ம அதுக்கு மேலேயே பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்ததில் வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கும் கடைசியாக நீங்கள் பண்ண ஈவெண்ட்டுக்கும் நிறையா வித்தியாசங்கள், நிறையா மாற்றங்கள், நிறையா க்ரௌட் ஆகட்டும், நிறைய ஸ்டால்ஸ் ஆகட்டும், நிறைய பிராண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய செக்மெண்ட்ஸ் ஆகட்டும் ஆட் ஆகிக்கிட்டே இருக்க வரதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2024 வர February 3-4 நடக்க இருக்கக்கூடிய நம்மளோட எக்ஸ்போவில் என்ன மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா சார்? ஸோ நம்ம ஈவெண்ட் பெருசாகுது அப்படிங்கிற பாயிண்ட்டு, எக்ஸிபிஷன் மட்டும் பெருசாகலை, ஃப்ரான்ச்சைஸிங்கிற துறையே பெருசாகிட்டு இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கான ஃப்ரான்ச்சைசி தேடல் அதிகமாயிருச்சு. அப்போ மக்கள் என்ன தேடுறாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து சேர்க்க வேண்டியதாக எங்களோட கடமையாக போயிடுச்சு. அப்போ நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஃப்ரான்ச்சைசி பிராண்ட்ஸ், இந்த பிராண்டை நம்பி பணம் போட்டால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், பிராண்ட் ஓனரை நம்பி பணம் போடலாம் அப்படின்ற ஃப்ரான்ச்சைசி பிராண்ட்ஸை தேடி இந்த எக்ஸ்போவில் கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி பிராண்ட்ஸ் வராங்க. பல செக்மெண்ட்ல இருந்து ஃபுட் அண்ட் பெவரேஜில் இருக்காங்க. ஃபுட் அண்ட் பெவரேஜில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய செக்மெண்ட்ஸ் இருப்பாங்க, லைக் பீஸா, குல்ஃபி, வாஃபல், ஷவர்மா, ஐஸ்கிரீம், காஃபி, டீ, கருப்பட்டி காஃபி, டீ காஃபியில் ஒரு பெரிய செக்மெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் அது ஃபுட் அண்ட் பெவரேஜ் மட்டும் இல்லாமல் வேறு செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செக்மெண்ட்டில் இருப்பாங்க. லைக் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல் செக்மெண்ட், ஆஃப்டர் ஸ்கூலு, கம்ப்யூட்டர் எஜுகேஷன், ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போட்டு நடத்துகிற இந்த மாதிரி செக்மெண்ட்ஸு, சலூன் செக்மெண்ட் இருப்பாங்க. சலூன்னா மென்ஸ் சலூன், யூனிசெக்ஸ் சலூன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் லாண்ட்ரி, ஃபார்மசி, ஆட்டோமொபைல், கார், ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலதரப்பட்ட ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸ் டைரெக்டாக வந்து அவங்களே ஸ்டால்ஸ் போடுறாங்க. ஸோ இன்றைக்கி ஜென்ரலாகவே ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறையா பார்க்குறாங்க, நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க, நிறைய வீடியோஸ் வந்து இருக்காங்க, இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் பார்த்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உள்ள வந்து பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த எக்ஸ்போவோட பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்போவில் பலதரப்பட்ட ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸ் வராங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி, அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் இன்றைக்கி 1-2 பிராண்ட் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியோ இல்லை இன்ஸ்டாகிராமோ யூடியூப்லையோ இன்றைக்கி 1-2 பிராண்ட் பார்த்து, ஒரு டீ பிராண்டோ இல்லை காஃபி பிராண்டோனா ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கலாம். கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டீ பிராண்ட், காஃபி பிராண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, டீ பிராண்ட், காஃபி பிராண்ட்லேயே இங்கே பல செக்மெண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
இப்படிலாம் ஃப்ரான்ச்சைசி பிராண்ட்ஸ் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் ஆகட்டும், ஒரு சில செக்மெண்ட்ல உங்களுக்கு இப்படிலாம் ஃப்ரான்ச்சைசி செக்மெண்ட்ல பிராண்ட்ஸ் இருக்காங்களே தெரியாது. அந்த மாதிரிப்பட்ட பிராண்ட்ஸும் இங்கே இருப்பாங்க. அண்ட் அதில் நிறைய பிராண்ட்ஸ் நமக்கு தகுந்தா போல இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பேன், வேற ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் எந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் என் முதலீடு சேஃபாக இருக்கும், எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த எக்ஸ்போல நீங்கள் கண்டறியலாம். நம்ம நெட்டில் பார்க்குறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2-3 பிராண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் 70+ ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸை ஒரே இடத்துல சந்திக்கிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கே ஒரு பாயிண்ட்ல ஃப்ரான்ச்சைசி பற்றின நிறைய புரிதல் கிடைக்கும். உதாரணத்துக்கு ராயல்ட்டினா என்ன, ரெனியூவல் சார்ஜஸ்னா என்ன, எந்த மாடல் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கே அங்கே ஒரு பிராண்ட் ஓனர்கிட்ட பேசும்போது உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களோட நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய டிஃப்ரெண்டான பிராண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த ஈவெண்ட்டில் ஒரு யூனிக்கான பிராண்ட்ஸ்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா? யூஸ்வலாக வந்து அதை வந்து நீங்கள் ஈவெண்ட் வந்து பாருங்கன்னா என்கிட்டயே சொல்லுவோம். அப்படி எனக்கு கண்டிப்பாக வந்து வீடியோவில் ஏதாவது சொல்லுங்கள், இந்த இவங்கெல்லாம் வராங்கன்னு ஏதாவது ஒரு சில பிராண்ட்ஸ். இன்னைக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ டீ காஃபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் 2 பிராண்ட் பார்க்குறீங்கன்னா உள்ள ஒரு 5-6 பிராண்ட் இருப்பாங்க. கருப்பட்டி காஃபி செக்மெண்ட் பார்க்குறீங்கன்னா உள்ள ஒரு 5-6 பிராண்ட் இருப்பாங்க. இப்படி ஒரு செக்மெண்ட்லேயும் நாங்கள் பிராண்ட் வேரியேஷன்ஸும் கொடுத்துருக்கோம். அந்த பிராண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாகவும் வேரியேஷன் இருக்கும், அண்ட் பிராண்டோட நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் ரீதியாகவும் வேரியேஷன் இருக்கும். ஒரு வளர்ந்த பிராண்ட் இருக்கும், ஒரு பட்டிங் பிராண்ட் இருக்கும். உள்ள இருக்கிற மேக்ஸிமம் எல்லா பிராண்ட் ஓனர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டடாக ஃபீல்டில் இருக்கிற ஆளுங்க உள்ள வருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரான்ச்சைசியோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த பிராண்ட் ரெப்யூட்டடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். கண்டிப்பாக இதுதான் முக்கியமான இடமே ஆக்சுவலாக. ஸோ எக்ஸ்போல வரும்போது நீங்கள் நேராக பிராண்ட் ஓனரை பார்க்குறீங்க, பிராண்ட் ஓனர் சந்திச்சு பேசும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பிராண்ட் நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நேராக பார்த்து பேச முடியும். நான் இந்த தடவை உங்களோட ஈவெண்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் 500 டிக்கெட்ஸ் வந்து இருந்திருக்கு, இப்போ 1000 வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் லிமிட்டட் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது எப்படி வந்து எதனால் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிக்கெட்டை எதுக்கு ரெகுலேட் பண்ணியிருக்கோம், டிக்கெட்டை எதுக்கு லிமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து மொத்தமே 2 நாள் தான். 2 நாள் டிக்கெட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம், February 3 2500, February 4 ஞாயிற்றுக்கிழமை 2500 டிக்கெட்ஸும் ஏன் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உண்மையாகவே நமக்கு பழைய எக்ஸிபிஷன் நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கூட்டம், அதாவது ஃப்ரான்ச்சைசி தேடி வர ஒரு கூட்டம் இருக்குது. ரெண்டாவது ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருவாங்க. அவங்க வேற ஒரு தொழிலில் இருப்பாங்க, சரிங்களா. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இருக்கேன், நான் வந்து உள்ள வந்து விசிட்டிங் கார்டு கலெக்ட் பண்ணணும், இப்படி வேற தொழிலில் இருக்காங்க, அவங்க இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண வராங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டம்லாம் உள்ளே இருக்கும்போது என்ன ஆகுது, உண்மையாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பார்க்கணுன்னு வரவங்களுக்கு அது ஒரு இடையூறாக இருக்குது. அவங்க போய் நின்று பிராண்ட் ஓனர்கிட்ட பேசுறதுக்கு ஆனால் ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சீரியஸாகவே ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பார்க்கணும், முதலீடு பண்ணணும், ஒரு ஃப்ரான்ச்சைசி பற்றின ஒரு அவேர்னஸ் வேணும், எனக்கு தொழில் வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டிக்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட டிக்கெட் கவுண்டை ரெகுலேட் பண்ணியிருக்கோம் இந்த ஈவெண்ட்டில். அதாவது 2 நாளுக்கும் 2500 டிக்கெட்டு தான். ஸோ மக்களும் வந்து ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷமாக அவங்க நீட்டாக ஒரு ஸ்டாலில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் நான் ஈவெண்ட்டில் மீட் பண்ணி பேசும்பொழுது கன்னியாகுமரியில் வந்திருக்கேன், தஞ்சாவூரில் வந்திருக்கேன், வேலூர்லேருந்து வந்திருக்கேன், ரொம்ப லைக் தூரத்துலேருந்துலாம் இப்போ ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து வந்தவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கேன். என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 500 rupees அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு லைக் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி நினைப்பாங்க. பட் இந்த தடவை 1000 அப்படிங்கும் பொழுது, ஸோ 1000 rupees நான் பே பண்ணி வரேன் அப்படின்னா எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இது வர்த்தாக இருக்குமா அப்படின்னு பல பேர் இந்த நேரத்தில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன, உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கன்சல்டிங் கம்பெனிஸோ ஃப்ரான்ச்சைசி மீடியேட்டர்ஸோ யாரும் உள்ள ஸ்டால் இல்லை. ஸோ டைரெக்டாக உங்களுக்கான பிராண்ட் ஓனர்ஸ் உள்ளே இருக்காங்க. நீங்கள் இந்த 1000 ரூபாங்கிறது இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியிலேருந்து இங்கே மெட்ராஸில் இருக்க ஒரு பிராண்டுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பிராண்டை நம்பி நீங்கள் முதலீடு பண்ணலாமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இங்கே பலதரப்பட்ட பல வெரைட்டியில் இருந்த பிராண்ட் ஓனர்ஸ் ஒரே இடத்துல நீங்கள் சந்திக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்போ வரீங்க, உங்களுக்கு ஒரு பிராண்ட் உண்மையாக பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து ஒரு 3 பிராண்ட் உங்கள் மைண்டில் ஃபைனல் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரான்ச்சைசி எடுக்க போகிறோம், ஒரு 3 பிராண்ட் ஃபைனல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், நம்ம எக்ஸ்போ வந்து அட்டன் பண்ணுங்கள். எக்ஸ்போல உங்களுக்கு பலதரப்பட்ட வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸ் உள்ள இருக்காங்க, வந்து விசிட் பண்ணுங்க. அந்த பிராண்ட்ஸ் எல்லாரையும் சுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு கிட்ட, சார் நான் இன்னைக்கு ஸ்பாட்ல உங்களுக்கு பே பண்றேன், ஒரு 25,000 அட்வான்ஸ் பண்றேன், எனக்கு 25,000 டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கூட கேளுங்க, பிராண்ட் ஓனர்ஸ் தாராளமா கொடுப்போம். ஸோ அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஈவெண்ட்ல நடந்தது நானுமே பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஸ்பாட் புக்கிங்க்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? கண்டிப்பா. அதாவது இதை தான் நான் சொல்றேன், இந்த 1000 ரூபாயோட பெனிஃபிட் இன்டூ 25 மடங்கு அங்கே உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் தான் ஃப்ரான்ச்சைசியில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்துடுது. ஒரு
3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா பிராண்ட் எடுக்கிறோம் குறைஞ்சபட்சத்தில் எடுத்தாலும் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ் வருது. இந்த 1.5 லட்சத்தில் உங்களுக்கு 20,000 25,000 பெரிய காசு தான். அப்போ நீங்கள் இந்த 1000 ரூபா கட்டிட்டு வரும்போது அங்கே நீங்கள் ஸ்பாட்டில் பிஸ்னஸ் எடுக்கிறீங்கன்னா அப்படியே 25,000 நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு போகலாம் அந்த இடத்துல. ஓகே. ஸோ இது வந்து 2 விஷயத்தினால நடக்குது. ஒன்று வந்து ஸ்பாட் புக்கிங் ஒன்று நடக்குது, அது இல்லாமல் மீடியேட்டர்ஸ் இல்லாதனால பிராண்டும் வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கு. கரெக்ட், டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு 3 பிராண்ட் பார்த்து வச்சுருக்கீங்க உங்கள் மைண்டில். இப்போ ஏதோ நீங்கள் யூடியூப் பார்த்தோ, இன்ஸ்டாகிராம் பார்த்தோ, கூகுள் பார்த்தோ ஒரு 3 பிராண்ட் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்போ வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் நிறையா பிராண்டை வச்சு எவாலுவேட் பண்ணி கம்பேர் பண்ணலாம் உங்கள் பிராண்டோட. நம்ம ஒரு 3 பிராண்ட் பார்த்து வச்சுருப்போம், அந்த பிராண்டோட அங்கே ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும், ஒரு பிராண்டில் ராயல்ட்டி இருக்காது, ஒரு பிராண்டில் ராயல்ட்டி இருக்கும், ஆனால் அந்த பிராண்ட் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, நான் ஏன் ராயல்ட்டி வாங்குறேன், அதுக்கான சப்போர்ட் என்ன அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சரி எந்த பிராண்டில் நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்ற கிளியர் டெசிஷன் அங்கே வரலாம். ரெண்டாவது, நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கும் எக்ஸ்போவில் நீங்கள் வந்து அங்கே ஸ்பாட் புக்கிங் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இதில் யாரும் மீடியேட்டர்ஸ் கிடையாது, ஃப்ரான்ச்சைசி புரோக்கர்ஸ் யாரும் கிடையாது. டைரக்ட் பிராண்ட் ஓனர்ஸ் டேரெக்டாக ஸ்டால் போடுறாங்க. டேரெக்டாக நீங்கள் பிராண்ட் ஓனர் பார்த்து பேசலாம், அவங்க சேல்ஸ் பர்சன்லாம் கிடையாது. பிராண்ட் ஓனர்கிட்ட பார்த்து பேசுங்க, பிடிச்சிருந்தா டேரெக்டாக அந்த பிராண்டுக்கு நீங்கள் பே பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இது லைக் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பெனிஃபிட் அடைஞ்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி ஈவெண்ட்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான பல ரீசன்ஸ் வந்து சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சார் இந்த 2 நாள் ஈவெண்ட் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிக்கெட் ஒரு 2500 அண்ட் 2500 டிக்கெட்ஸ் வந்து 2 நாளுக்கு பிரிச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஃபர்ஸ்ட் நாள் அட்டன் பண்ண நாங்கள் செகண்ட் நாள் அட்டன் பண்ணலாமா, இல்லை நான் நேரில் வந்து டிக்கெட் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கும். ஸோ டிக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் எங்கே வாங்கலாம் அண்ட் இதை எப்படி நீங்கள் ரெகுலேட் பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கான என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்ம வெப்சைட் www.fortunetradefest.com நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்லேயே உங்களுக்கு காட்டும் சனிக்கிழமை வேணுமா இல்லை ஞாயிற்றுக்கிழமை வேணுமா, அதாவது February 3ஆம் தேதி வேணுமா 4ஆம் தேதி வேணுமா, நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, என்னைக்கு உங்கள் ஷெட்யூல் நீங்கள் பிளான் பண்ண முடியுமோ அந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதில் அப்படியே நீங்கள் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்ஸ் லிமிட் பண்ணியிருக்கதால நம்ம ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற கான்செப்ட் உள்ள ஓப்பன் பண்ணலை. ஆனால் ஈவெண்ட் நேரத்துலையும் இப்போ உதாரணத்துக்கு February 3ஆம் தேதி சனிக்கிழமை அப்படின்ற பட்சத்தில் சனிக்கிழமையும் நம்ம ஆன்லைனில் டிக்கெட் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஸோ மக்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உண்மையாக எக்ஸ்போக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் முன்கூட்டி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற தேதிகள் வந்து ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 40% டிக்கெட்ஸ் வந்து வித்துருச்சு. அப்போ மக்கள் யாராவது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ப்ரையராக புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டிக்கெட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்படி கடைசி நேரத்தில் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஈவெண்ட் வரதுக்கு இன்னும் ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 8லேருந்து 10 மாதம் குறைஞ்சது ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஈவெண்ட் வர போகிறோம். அப்போ நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரையராக கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஒரு சில டைம் சீரியஸாக ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, கடைசியாக டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்ற கஷ்டத்தில் மக்கள் இருந்துக்கூடாது. ஸோ வேணுங்கிறவங்க கொஞ்சம் ப்ரையராக புக் பண்ணிக்கோங்க. சூப்பர். அண்ட் இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது அண்ட் வென்யூ பற்றி சொல்லிடுங்க, எப்படி வரது அதை பற்றி சொல்லிடுங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா February 3 4 அதாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து சென்னையில் ஹோட்டல் கிரீன் பார்க் வடபழனியில் நடக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாப்லேருந்து வரீங்கன்னா கோயம்பேடுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வடபழனி மெட்ரோவில் இறங்கினீங்கன்னா வாக் பண்ணியே வந்துடலாம். ஸோ வடபழனியில் பிரைம் ஏரியா ஃபோரம் மாலுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஃபோரம் மாலுக்கு அப்படியே அட்ஜசன்ட் பில்டிங். ஸோ வடபழனி இதர் வடபழனி மெட்ரோ வரலாம், அதெல்லாம் வடபழனிக்கு வர ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, பஸ்ஸு எதில் வந்தாலுமே ஃபோரம் மால் அல்லனா விஜய் ஹாஸ்பிட்டல்னு கேட்டாங்கன்னா அதுலேருந்து அப்படியே நடந்து வந்துடலாம். இந்த ஈவெண்ட் யாருக்கெல்லாம் பெரிய பலன் அளிக்கும் அப்படின்னா, நான் புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைசி தொழில் தொடங்கணும் அப்படின்றவங்க, நான் ஆல்ரெடி ஒரு 2-3 ஃப்ரான்ச்சைசி பார்த்துருக்கேன், எனக்கு எந்த ஃப்ரான்ச்சைசிக்குள்ளே போகிறது அப்படின்னு தெரியலை அப்படின்றவங்களுக்கும், சரி நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழில் வாய்ப்பு ஆரம்பிக்கலாமே, பார்க்குற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாம் பண்ணுற தொழில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம புதுசாக ஏன் ஒரு தொழில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஈவெண்ட்டோட பொட்டன்ஷியல் தெரியும். உங்களுக்கு வெளியே வரும் உள்ளே நீங்கள் ஈவெண்ட் என்ட்ரி ஆகிறக்கும் வெளியே வர்றதுக்குமே ஆனால் நாலேஜ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், அட்ரஸ் ஆகட்டும், ஈவெண்ட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சார் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எப்படி வந்து பெற்றிருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஈவெண்ட் அட்டன் பண்ணுவாங்க. அது இது மாதிரி கிராண்டாக பண்ண மாதிரி இந்த தடவையும் கிராண்டாக பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க எங்கள் ஆடியன்ஸ். கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். தேங்க்யூ. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபாஸோடைய பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போவோட 17வது எடிஷன் ரொம்பவே கிராண்டாக வந்து வர பிப்ரவரி 3-4 தேதி சென்னை வடபழனி கிரீன் பார்க் ஹோட்டலில் வந்து நடக்க இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பார்த்துருக்கீங்க, இந்த தை மாதம் 2024 ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் ஃபாலோவர்ஸ் வந்து நிறையா வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறது மூலிமா ஒரு லைவ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருக்குது, ஈவெண்ட் எப்படி லைக் விசிட் பண்ணோம் அப்படின்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிசினஸ் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.